அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது போயிட்டு இருக்குன்னே சொல்லணுங்க. 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தற்போது ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவானது தேவைப்படக்கூடிய நிலையில ஒவ்வொரு மணி நேரமுமே புதிய புதிய திருப்பங்களானது அரங்கேறிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய ஆதரவை கொடுத்திருந்த பொழுது மேலும் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைத்தது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய பலம் 113ஆக உயர்ந்திருக்குது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கடிதம் வழங்கியிருக்காங்க. இதனால தாவேக்காவினுடைய எண்ணிக்கை தற்போது 117ஆக வரை உயர்ந்திருக்கு. ஆனாலுமே விஜய் வென்ற 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம், அதோடு சபாநாயகர் உள்ளிட்டவை காரணமாக பெரும்பான்மைக்கு இன்னுமே ஒரு எம்எல்ஏவருடைய ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையானது தொடர்ந்துட்டு இருக்குங்க. ஆளுநர் ஆரின்ய அர்கேல் இதுவரைக்கும் விஜய ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைக்கவும் கிடையாது. 118 எம்எல்ஏக்களுடைய உறுதியான ஆதரவு அவசியம் அப்படின்ற நிலைப்பாட்டை ஆளுநர் மாளிகை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில விஜய் அவர்கள் 3 முறை ஆளுநரை சந்தித்திருக்காரு. சந்தித்துமே கூட இன்னுமே அவருக்கு முடிவு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விசிக தலைவர் தொல் திருமாவளவனுடைய முடிவு மிகப்பெரிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு கட்சிக்காரர்கள் ஆதரவு கொடுப்பதற்காகவும் நிலையற்ற கட்சிகளுடைய கூட்டணியை அமைப்பதற்கும் விஜய் அவர்கள் தயக்கம் காட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை ஆட்சிகளை அமைத்தாலுமே கூட இவங்க எப்போ வேணாலும் அவங்கள விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் மாற்று முறையை யோசிச்சிருக்காருன்னே நாங்கள் சொல்லணும். அதாவது 6 மாத காலம் குடியரசுத் தலைவருடைய கையில் ஒப்படைக்கப் போவதாகவும் பிறகு மீண்டும் தேர்தல் நடக்கும் பொழுது தன்னுடைய பலத்தை காட்டப்போவதாகவும் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகாவிற்கு விசிகாவினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை விசிகா சந்தித்துட்டு இருக்கிறதாகவும், கடந்த முறை விசிகாவுக்கு வாக்களித்த கணிசமான வாக்குகள் இந்த முறை தாவேகாவுக்கு மாறி இருப்பதையும் பார்க்க முடியுது. ஸோ திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை விட்டு இப்போ வெளியே போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா விஜயை எதிர்க்க முடியாது, அவருக்கு ஆதரவு கொடுத்தாதான் எதிர்காலத்தில் கட்சி வளர்ச்சி ஆகும் அப்படின்னு ஒரு தரப்புக்காரர்கள் சொன்னாலுமே கூட மற்றும் ஒரு தரப்புக்காரர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறது அரசியல் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடியில் நிறைய பிரச்சனைகளானது எழுந்திருக்கு. இந்த நிலையில் தாவேகா மீது குதிரை பேரம் குற்றச்சாட்டுகள் கூட எழுப்பப்பட்டிருக்குங்க. ஸோ அதையே அரசியலுடைய ஆயுதமாக மாற்றணும் அப்படின்னு தாவேகா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கு. அவர்களுடைய கருத்துப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு யாரையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுடைய ஆதரவு மட்டுமே போதுமானது என்ற நிலைப்பாட்டை தாவேகா வலியுறுத்தி இருக்குதுன்னே சொல்லனாங்க. இந்த நேரத்தில் அதிமுகவிலும் அமைதியான ஒரு பதற்றமானது நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட ஒரு சிலர் தனியாக நகர்கிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதிமுக திமுக அப்படின்னு 2 கட்சிகளுக்கு இடையிலேயும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களானது நிலவிட்டு இருக்கு. இதிலிருந்து நல்லா தெரியுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற அரசியல் கணக்கு பல்வேறு மட்டங்களில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனாலுமே விஜய் தரப்பு மட்டும் தன்னம்பிக்கையோடு இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஆட்சி அமையாவிட்டாலும் கூட பரவாயில்லை, மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும், அடுத்த முறை வெற்றியானது எங்களுக்கு 180 தாண்டி 200 எட்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ விஜய் முதல்வர் ஆவாரா அப்படின்றதே மிகப்பெரிய சந்தேகமாக தாங்க இருக்குது. தமிழக அரசியலில் அடுத்த 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை எட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த 24 மணி நேரம் எப்படி நகரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியிருக்குன்னே சொல்லணும். விஜய் அவர்கள் முதல்வர் ஆவது சாத்தியமா அல்லது அதிமுக திமுக இணைவு சாத்தியமா, விசிக என்ன முடிவானது எடுக்கும், அடுத்து ஆளுநருடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பல கேள்விகளானது எழுந்து தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய அளவில் த்ரில்லராக நின்றுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இதுக்காக தமிழக அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பில் தாங்க சிக்கிக்குச்சு. ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துமே தாவேகா வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த தவறான முடிவுகள் அவரை ஒரு அரசியலில் கத்துக்குட்டியாகவே காட்டுது அப்படின்ற ஒரு ஐயத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது வரைக்கும் 3 முறை இவர் போய் ஆளுநரை சந்தித்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியா இல்லை அவசரமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 நாட்களில் 3 முறை ஆளுநரை சந்திப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக இது மிகப்பெரிய தவறு அப்படின்னும், இது விஜயனுடைய முதல் சறுக்கல் எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆளுநரை சந்திக்கிறது அப்படிங்கிறது வலிமையான அரசியல் நகர்வாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அது கெஞ்சக்கூடிய செயலாக இருக்கவே கூடாது அப்படின்னும், 107 எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவ்வளவு அவசரமாக ஆளுநர் மாளிகையின் படிக்கட்டுகளை ஏறி இறங்குவது
ஆட்சியினுடைய அதிகாரத்துக்காக மட்டுமே அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய தாவேக்கா அவர்கள் ஏன் நீதிமன்றத்தை நாடவில்லை? அதாவது திமுகவிடம் பாடம் கற்க வேண்டுமா? அரசியலில் கத்துக்குட்டியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு திமுக ஒரு சில கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. இங்கே தாங்க திமுகவினுடைய அரசியல் தந்திரமே இருக்குது. தாவேக்காவுக்கு இது புரியாமல் போயிருச்சு. இதே சூழ்நிலையில் ஒருவேளை திமுக இருந்திருந்தாங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையை சுற்றி வந்த நேரத்தை எல்லாம் வீணடிக்காமல் 107 இடங்களை பிடித்த இவங்க மிகப்பெரிய ஒற்றை கட்சி அப்படின்ற ஒரு தகுதியை வச்சுக்கிட்டே ஒரு முறை ஆளுநரை அழைக்கல அப்படின்னா உடனே மறுமுறை அவங்க நேராக நீதிமன்றத்தை நாடியிருப்பாங்க. ஏன்னா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு முழு மெஜாரிட்டி இல்லாத பொழுது மிகப்பெரிய கட்சியை தான் முதல்ல ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்றது ஜனநாயக மரபு. இதை நிலைநாட்டுறதுக்கு மேடமோஸ் மனு ஒன்றை தாக்கல் செய்து நீதிமன்றம் மூலம் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஸோ இது இவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு சட்ட ரீதியான வலிமையான ஆயுதத்தை இவங்க கையில் எடுக்கிறதுக்கே தவறிட்டாங்க. அதாவது விஜய் மற்றும் தாவேக்கா ஒன்றும் திமுக கிடையாது அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் களத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றதே இன்னும் யாருக்கும் தெரியல. 116 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை மட்டுமே வச்சுக்கிட்டு 120 என கணக்கு காட்டி ஆளுநர்கிட்ட போனது மாபெரிய வரலாற்று தவறு அப்படின்னும், இது மாதிரி அரசியலில் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளானது அவருக்கு மிகப்பெரிய அளவில் சர்க்கிள்களை கொடுத்துட்ருக்குன்னே சொல்லணும். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பான பரபரப்பானது இப்போ உச்சத்தையே எட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்திருக்கு. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலுமே கூட பெரும்பான்மை பலம் இல்லாத காரணத்தினால விஜய் தலைமையிலான தாவேக்கா இன்னும் ஆட்சி கட்டலில் அமர முடியாமல் தவிர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக பல்வேறு தரப்பினரிலிருந்தும் ஆதரவுகள் கேட்டுமே கூட எங்கிருந்தும் ஆதரவுகளானது கிடைக்கல அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ கடைசியாக விடுதலை சிறுத்தை கட்சி என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெரியல. தமிழக அரசியலில் ஒரு முக்கிய கேள்வியாக மாற்றிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் தான் வெளியே சொல்லணும். விஜய் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை திரட்டினாலுமே கூட இன்னுமே எதுவும் பண்ண முடியாமல் இருக்கார். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி வேற பெற்றிருக்காரு. ஒரு தொகுதியை கண்டிப்பாக ராஜினாமா செஞ்சு தான் ஆகணும். ஸோ ராஜினாமா செய்கிற மாதிரி இருந்தால் துணை முதல்வர் பதவி, எதிர்கால இடைத்தேர்தலுடைய ஆதரவு இப்படின்னு பல அரசியல் சமரசனங்களை குறித்து தாவேக்கா விசிகாக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால் 2 தரப்புல இருந்துமே அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடாமல் இருக்காங்க. இதனால் விசிகா எடுக்கக்கூடிய முடிவு தமிழகத்தினுடைய அடுத்த அரசை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக மாறி இருக்கு. ஸோ திருமாவளவன் தாவேக்காக்கு ஆதரவு அளிப்பாரா இல்லையா, இல்லை திமுக கூட்டணியிலேயே தொடர்வாரா இல்லையா, இல்லை தான் முதல்வராக திட்டமிடுவாரா இல்லையா அப்படின்னு பல்வேறு வகையிலையும் கேள்விகளானது எழுந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு பரபரப்பும் எதிர்பார்ப்பும் தமிழக அரசியலில் தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன சொல்ல போகிறார் அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைத்து பக்கபலமாக இருக்க போகிறாரா இல்லையா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது.